திராவிடன் என்று பேசுவதும் அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்றுதான். அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் தான் பன்னாட்டு சமூகம் செய்கிறது, இந்திய நாடு செய்கிறது. தான் கொடுமை. படுகொலை செய்ய இனத்தோடு படுகொலை செய்யப்பட்ட இனம் இணைந்து வாழ்வது என்பது சாத்தியமில்லை என்ற நிலை வரும். அங்கே தனித்தமிழக சோசலிஸ்ட் குடியரசு சம்மதம். அதனாலேயே இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். இதே அதிகாரம் நம்மிடத்தில் வந்தால் எவன் மறுப்பான்? தமிழ் தேசிய அரசு நிறுவப்பட்டால் பல லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு தமிழீழ தேசிய அங்கீகாரமான ஊடக பெரும் தலைவர்கள், இந்திய நாட்டிலே பிற மொழிவழி தேசிய மக்களின் தலைவர்கள், மாநில முதலமைச்சர் கூப்பிட்டு என் தாயக விடுதலை ஆதரிப்பவன் யார், எதிர்ப்பவன் எனக்கு சொல்லு. என்னோடு நிற்கப்படுவது யார், எனக்கு எதிராக நிற்கப்படுவது. இந்த நிலைப்பாட்டை உருவாக்க முடியுமா? முடியாது. அங்கங்கே சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த மோடி இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி அங்கே நடந்தது இனப்படுகொலை என்று பதிவு செய்தார். கொண்டுவிக்கப்பட்ட போது இனப்படுகொலை சொல்வதற்கு அவருடைய வாரிசு ஆட்சியாளர்கள் சொல்ல தயங்கி நடத்தி கொன்றவனை அவன் போர் குற்றம் என்ற நிலையில்தான் நிற்பார்கள். நாம் அந்த போரே குற்றம் என்று சொல்வோம். நாட்டு மக்களை தன் நாட்டு ராணுவத்தில் இடம்பெற முடியாது என்ற நிலையை வைத்து ஒரு இனத்தின் மக்களை, உரிமை கேட்டு போராடுகிற மக்களை அதே ராணுவ வலிமை வைத்து அழித்து ஒழிப்பதை பன்னாட்டு சமூகம் பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. எவனுக்கு தகுதி இருக்கிறது? உரிமை, சுதந்திரம், மனிதநேயம் அதெல்லாம் பேச யாருக்கு உரிமை இருக்கிறது? தகுதி இருக்கிறது உலகத்தில். எத்தனை மனிதநேய ஆர்வலர்கள், சமூக பற்றாளர்கள், உரிமையாளர்கள் ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை சுட்டுப் போடும்போது எவனாவது வந்து கேட்டான்? இந்திய கடலுக்குள் 79 பேரை சுட்டுக் கொண்டான். இன்னும் சிறை பிடிச்சு சிறையில வச்சிருக்கான். ஒருத்தர் கேட்க துப்பு இருக்கா? இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுவது எல்லாரும் கடிதம் எழுதிக்கணும். மீனவர் சிறையில இருந்து விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. வந்திருக்கிறவர் கடிதத்தை எழுதிவிட்டு அப்படி இருந்து விடுவார்கள். வந்த நலிவுடன் ஒரு கையெழுத்து போட்டு இருந்தார். கைது வந்து சொல்ல பார்ப்போம். கைது வந்து சொல்லு. ஒரு சிங்கள ஊர்ல இருக்க மாட்டான். ஊராட்சி சிறையில் உட்காந்து அவனுக்கு தெரியும். அதனால இவனை எப்படியும் வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். மட்டுமா கூட்டாண்மை முதலாளிகள் நம்மளை வீழ்த்துவ நினைப்பார்கள், பிடிப்பார்கள். மணலை தொடவிட மாட்டான், மணலை தொடவிட மாட்டான். நீரை விற்காத வெளியிலவோ தண்ணி விற்பனைக்கு இல்லைங்களா? பள்ளிய தரம் இருக்கலாம், கல்விய தரம் இருக்கலாம், மருத்துவமனை தரம் இருக்கலாம். நம்ம வியாபாரம் படுத்தணும். தெரியாதா? நான் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கு வந்தோம், 95 விழுக்காடு என் மக்களுக்காக வந்தோம். இதுவரை வாழ்ந்தது போல எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவானால் மக்கள் தாங்களை கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார். அது நடக்கும். தண்ணி கிடைக்கிறது, சோறு கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது. இதே வாத்தியார், இதே போக்குவரத்து தொழிலாளி, இதே மருத்துவர், இதே நர்சு, இதே செவிலியர்கள், இதே விவசாயி, இதே மீனவெல்லாம் தெருவுக்கு வரலாம். வரும்போது என்னை தேடுவான். நான் அந்த கடல் சீட்டு கொடுக்குறோம் ஒரு ஆண்டுக்கு. வேற நாட்டில் படுத்துக்கிறேன். ஆமா, எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது. கேட்கறவங்க மதிச்சு மதிச்சு பேசணும்ல. ஒண்ணுமே பேசாதவரை கொண்டாடுது, பேசுறவன தூங்காடு. பாருங்க எப்படி
நமக்கு இருக்கிற ஒரே வழி ஓர் குற்றம் என்று நிரூபித்தாலே ஓர் குற்றம் செய்து அதை அழித்தொழித்த ஒழுக்க தமிழர்களை என்று நிறுவினே அழித்தொழிக்கப்பட்ட ஒரு இனம் அழித்தொழித்த இனத்தோடு இணைந்து வாழ்ந்த சாத்தியமில்லை என்பதையும் நமக்கு தனி தமிழீழ நாட்டை தவிர நமக்கு வேற தீர்வு இல்லை. இறுதி விளக்கதான் சொல்லுவாங்க 14 சட்டத்திற்கும் அது என்ன திருத்தம் ஒன்று கிடையாது. வடகிழக்கு மாகாணங்களை இணைச்சு ஒரு மாநில உரிமை கொடுக்கிறது. 15வது சட்டத்தில் வரை என்ன முழு அதிகாரம் ஆளுநர். ஆளுநர் நியமிக்கிறது யாரு? சிங்கள அரசு. ஆளுநருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துட்டு நம்ம மாநில 2 மணி எனக்கு என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? ஆளுநர் உட்கார்ந்துட்டு படுற வாழை இங்க தின்ன முடியல. தமிழ்நாட்டிலே தின்ன முடியல. ஏதாவது காவல்துறை உரிமைக்கு காணியை வாங்கி விற்கிற உரிமையாது அங்க அதுவும் இல்லை. அந்த உரிமையும் இல்லை. அதனால நமக்கு இருக்கிறது ஒரு பொது வாக்கெடுப்பு. நமக்கு அதிகாரம் இல்லை. அதனால நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதிகாரம் வந்ததுனால அதை நோக்கித்தான் நகருது. அனைத்து உலகங்களும் பயணம் செய்து என் அன்பு சொந்தங்களெல்லாம் ஒன்றிணைத்து நாட்டு சமூகத்தை முறையிட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம். கிழக்கு தெற்கு மேற்கு அண்மையில் சேவியா கொசோவா அண்மையில் தெற்கு சூடான் பிரிந்தது போல பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறீர்களா? தனித்தமிழகமாக மீறுகிறீர்களா? ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்றால் நாங்கள் வாய்மொழி மரணிக்கிறோம். இல்லை தனித்தமிழகமாக மீறுகிறோம் என்றால் எங்களை பிரித்து தனித்தமிழக சோசலிச குடியரசாக நோக்கிய பாய்ச்சலுக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் தீர்வு. உடனே தவிர நமக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே 35 ஆண்டுகளாக ஒரு தலைமுறை தாண்டி வாழ்கிற என் இன சொந்தங்கள் இந்த நிலத்தில் நமது தாய் நிலத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏழைகள் என் இன சொந்தங்கள் இருக்கிறார். அவர்களுக்கு இவர்கள் குடியுரிமை கொடுப்பதில் என்ன பிரச்சனை? திபெத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் தலைமையில் இந்த திபெத்தியனுக்கு குடியுரிமை கொடுத்து வணிக வளாகம் கொடுத்து திரையரங்குகள் கொடுத்து பள்ளி கல்லூரிகளை கொடுத்து எல்லாம் கொடுத்து இந்த நாடு அங்கீகரிக்கிறது. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள் நாங்கள். இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கிழுத்து சிறைப்பட்டு தூக்கில் செத்த மாணவர்களின் பிள்ளைகள் நாங்கள். இந்த நிலமுழுமைக்கும் என்னது? இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களை பரவி வந்தார்கள். முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இடங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இனம் இந்த இனத்திற்கும் சிங்களனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவன் சொந்த நாட்டு மக்களை சிறைபிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டு வேடிக்கை பார்க்கிற நாடு. வெட்கமல்ல? குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்து கொண்டு வருவது விரட்டி போய் மீட்டுக் கொண்டு வர இந்திய கடற்படை ராணுவம் என் மீனவர்களை கைது செய்வது வேடிக்கை பார்த்து காரணம் என்ன? தமிழன் அவனுக்கான அதிகாரம் நிறுவப்படவில்லை. நிறுவப்பட்ட அதிகாரம் அவனுக்கானது இல்லை. எதற்காக வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டின் காரணம் இதுதான். கச்சத்தீவை கொடுத்த நிலத்தை திருப்பி எடுக்க முடியல. கொடுத்ததான் எனக்கு 2 கட்சியும் சொல்லு. ஒன்று விவசாய கட்சிகள்,
ஊழல் கட்சிகள் இன்னும் அதிகாரத்தில் இன்னும் வென்று நிற்கிறார், இன்னும் களத்திலே நிற்கிறார். ஆனால் மாணவ தமிழ் மக்கள் எல்லாத்தையும் மறந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கிறார். இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு ஈனப்பைய துரோகப்பைய. இன்னைக்குதான திமுகவுக்கு தெரியும். அவனோட நின்று இனத்தை கொண்டு குவிப்பதை வேடிக்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்தி விட்டான். ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலினோட ஒரே மேடையில் அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்பது பக்கத்தில் இருந்து பள்ளிச்சுட்டு இருக்காங்க. அந்த 5 சீட்டு அர்ப்பணிச்சிட்டு திமுக காரன் போடலைன்னா மாணவத்தோட இருந்து நானும் தோத்து போய் வெளியில் இருக்கான். ஓட்டவனை வெள்ள வச்சு அங்க போய் அவன் நிக்கிறான். பதவி இருக்கும்போது தீய சக்தியில தூய சக்தியா மாறிடுச்சு. தீய சக்தி வாக்க வாங்கி கீரை ஆகும், கீரை சாறு ஆகாதுன்னு புரியுதா? கீரை சாப்பிடுவான், கீரை